அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மார்னிங் ஒரு கொள்ளு கஞ்சி மிக்ஸ் தான் குடித்தேன். இது நான் பாப்பாஸ் கிச்சன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சீக்கிரமாக அதோட ரிசல்ட் நான் சொல்கிறேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவும் கசக்கலை, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நானும் கடைக்கு போகிற ஒர்க் இருந்துச்சு. அதனால் காலையில் சமைக்கிறதுக்கு மீன் பெரட்டி வச்சுருந்தேன். அதையும் நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்டுட்டோம். காலையிலே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டிலே மசாலா பண்ணி தான் அரைச்சோம். நானும் அம்மாவும் ஆட்டோலேயே வந்துட்டோம் கடைக்கு. அதுக்கப்புறம் வந்தோடனே கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. கரும்பு ஜூஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு எங்கள் வேலை பார்க்குற அக்கா, அவங்க தான் எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுப்போம். எக்ஸ்ட்ரா மிச்சம் இருந்தாலுமே அதை நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், தூக்கி ஊற்றிடுவோம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கடையில் இந்த மாதிரி தான் மிச்சம் வச்ச ஜூஸ் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாங்கும் போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறமா குப்பல்றவங்க வந்துட்டாங்க. அவங்கள்ட்டையும் குப்பையை தூக்கி கொடுத்து நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டாக்கு ஆள் வந்திருந்தாங்க. நார்மல் தான் கேட்டிருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்ம பாலாடை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போடுவோம். பாலாடைனா சும்மா காய்ச்சது மட்டும் இல்லை, இதுவே நம்ம 6 மணி நேரம் பாலாடை காய்ச்சி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுறது. நம்ம வந்துட்டு இது பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் வாங்கி குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் ஸ்பெஷலில் இன்னும் அதிகமாக நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலும் வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக வரவங்க தான். நம்ம ஜிகர்தண்டாக்கு வந்துட்டு ரொம்ப அடிக்டட். கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா எங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பஜ்ஜியும் வடாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பஜ்ஜி பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருந்த மாதிரி இருந்தனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கரும்பு சீக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவும் அந்த வேலை பார்க்குற ஆண்டியும் தான் 2 பேரும் உட்காந்து தான் சீச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சீக்கிரம் நம்ம ஈஸின்னு நினச்சிட்ருக்கோம். பார்த்தா அது ரொம்ப கஷ்டம், கையெலாம் ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எங்கள் அப்பா அப்புறம் தூங்குனாங்க கொஞ்சம் நேரமாக. கஸ்டமர்ஸும் ஈவினிங் டைமில் கம்மியாக தான் வருவாங்களா, அதனால் அவங்க எப்போயுமே ஈவினிங் டைமில் ரெஸ்ட் எடுப்பாங்க. எப்போயுமே ஒரு கடையில் நான் வருவாங்க. அவங்க கடையில் தான் சேல் பண்ணிகிட்ருப்பாங்களா, அவங்களுக்கு நாங்களும் கம்மியாக தான் போட்டு கொடுப்போம் ஜூஸ் எல்லாம். கம்மி ப்ரைஸில். அவங்க எங்களுக்கு கடையில் கொடுக்கும்போது கம்மி ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. பூ வாங்கிட்டு எங்கள் அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பூ கட்டினாங்க தான், ஆனால் பூ எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. பட் இது எங்கே இப்போ வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 2 முழம் கிட்ட வாங்கி அது 2 முழம் கிட்டேயுமே கட்டினாங்க. ஒரு சின்ன ஷாப்பிங் மட்டும் இருந்துச்சு. என்னென்னா என் தம்பி யூனிஃபார்முக்கு வந்துட்டு பேண்ட் மட்டும் வாங்கணும். அது சாரதாஸில் தான் போய் வாங்கணுமா. அதுக்காக நானும் அம்மாவும் ஈவினிங் போல் ஒரு 5:30க்கு கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வர மாதிரி இருந்தனால ஸோ சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். சாரதாஸ்க்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போனால் செம்ம க்ரௌடு. வீக்கெண்ட் கூட கிடையாது, வீக் டேஸ் தான். ஆனால் செம்மையான க்ரௌடாக இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவல், சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு யூனிஃபார்முக்கு தான் வந்திருந்தோம். ஸோ சைஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அளவு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு பேண்ட்டுக்கான அளவு மட்டும்தான் துணி வாங்கியிருந்தோம். ஏன்னா இப்போ 12th படிச்சுட்ருக்கான். ஆல்ரெடி 2 பேண்ட்ஸ் இருக்கனால ஒரே ஒரு பேண்ட் மட்டும் வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பில் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு பில் போட்டால் அங்கே இன்னொருத்தவங்க வேறுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதான் அவங்க வந்துட்டு பில் போட்டு இங்கே வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்துட்டு பேக் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. ஸோ செம்ம ப்ராசஸில். நான் இதே போன வாட்டி வரும்போது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இல்லை. நான் +1 என் தம்பி படிக்கும் போது இங்கே தான் திரும்ப வந்து யூனிஃபார்ம் எடுத்தோம். ஸோ அப்போல்லாம் அந்த ப்ராசஸ் இல்லை. இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க. இப்போது சம்மர் ஹாலிடேஸுங்கிறனால கிட்ஸுக்கெல்லாம் அழகாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ போகிற வழியிலே தைலா சில்க்ஸ் இருந்துச்சா, சரி வாங்கம்மா அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தான் ஹேர் சீரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் சீரம்னா அந்த ஸ்ட்ரீக்ஸ் தான். ஸோ அந்த சீரம் தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் சின்னதாக எடுத்தேன். எங்கள் அம்மா தான் இது பத்தாதும் ஹேருக்கு, நீ பெருசு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதனால் அதே எடுத்துட்டேன். இங்கே நெயில் பாலிஷ்லாம் ஒரு பெரிய ரேக்கில் போட்டு நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் ஆக்சுவலாக நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கலர் நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். கிளிப்ஸ் அப்புறம் இந்த பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. புசு புசுன்னு ரொம்ப அழகாக இருந்தனால அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில் போட்டுட்டு வந்துட்டோம். இதை நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா ஒரு பேண்ட் ரேக்கே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த வேலை பார்க்குற அக்காக்காக பொட்டு 2 செட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் சீரம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நான் ஹேர் சீரம் மட்டும் தான் வாங்க போனேன். ஆனால் நாங்கள் இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த 3 திங்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதோட சேர்த்து 400 கிட்ட பில் வந்துருச்சு. இந்த கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன்னாடி இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போலாம் இதை தாண்டி நிறைய கீ செயின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு 9:30 கிட்ட வரும்போதே எங்கள் அப்பா தண்ணி பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முசாபிற்கெலாம் போகிறதுக்காக காயின்ஸ் அடுக்கி வச்சுட்டு தைலாவில் வரும்போதே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கணக்கு எழுதுகிற ப்ராசஸ் இருந்துச்சா, ஸோ கூட்டி எல்லாத்தையும் வந்துட்டு கணக்கு போட்டுட்ருந்தேன்.
நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்தனால அவங்களுக்கு எங்கள் அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. வேலை பார்க்குற அக்காவோட டைமிங் வந்துட்டு 8 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்களும் கடையை அடைச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ போகிற வழியில் மாவு தான் வாங்கிட்டு போயிருந்தோம். எங்கள் அம்மா சூப்பரான ஒரு பட்ரு மசாலா தோசை தான் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக கரண்ட் வேறு இல்லையா, பவர் கட், அதனால் வெளியில் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த vlog நான் முடிச்சிட்டேன். Stay tuned for next videos. Bye guys.